உங்க கூட இருக்கிறேன். அவர் வந்து டாட்டா காட்டிட்டு பேசிட்டு போறாரு. அப்போ அவர் அரசியல்வாதியா, நான் அரசியல்வாதியா அப்படின்னு உதயநிதி இன்னும் மூடி அரசியல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, முதலமைச்சர் வந்து அவருக்கு உண்டான பிரச்சாரம், அவருக்கு உண்டான தேர்தல் யுக்திகளை அவர் ஃப்ரீயாக பண்ணலாம். அப்போ என்ன ஆகிடும்னா, உதயநிதி வந்து ஒரு ஃபுட்பாலில் எப்படி டிஃபெண்டர் முன்னாடி வந்து நிற்பாங்களோ அந்த மாதிரி உதயநிதி வந்து இந்த நேரத்தில் வந்து களத்தில் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம். இன்னொன்று, உதயநிதியால் திமுகவுக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம அதை வந்து கடந்து போக முடியாது. நான் அரசியல் வாரிசு உதயநிதி அப்படின்னு அந்த முத்திரை என்பது இருக்கு. அப்போ அந்த முத்திரையினால உங்களுக்கு ஒரு சில பலன் கிடைச்சிருக்கு. அந்த முத்திரையினால ஒரு சில பாதிப்பு வருதுன்னு போது இந்த நேரத்துல இறங்கி களம் வந்து இந்த நேரத்துல தான் உங்களோட கேமை நீங்க விளையாடணும். நீங்க யார் அடிப்படையில், நீங்க உண்மையிலே அரசியல்வாதியா, இல்ல கீழே இருந்து வரக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமையா, இல்ல மக்களுக்கு உண்டான ஒரு அரசியல் முன்னெடுத்து செல்றீங்களா அப்படின்றத வந்து நீங்க தாவேக்கா கிட்ட நீங்க போல்டா காட்டணும். அது பண்ணும்போது என்னன்னா, உதயநிதிக்கும் விஜய்க்கும் உண்டான அரசியல் வரும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். அப்போ அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சர்